வானவில் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. சரஸ்வதி நமசிவ்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித் பவத்வே சதா. இன்று நாள் சனிக்கிழமை, சோபகிருது வருடம் மாசி மாதம் 12வது நாள், ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று பிப்ரவரி மாதம் 24வது நாள் 2024. இன்றைய தினத்தில் அதாவது காலை 7:30 மணி முதல் 8:30 மணி வரை நல்ல நேரம், பின்பு அதாவது மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை நல்ல நேரம். இன்று காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை ராகு காலம். இன்று மதியம் 1:30 மணி முதல் 3 மணி வரை பார்த்தீங்கன்னா யமகண்டம். இன்று யாருக்கு சந்திராஷ்டமம், எந்த நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும் பொழுது தனுசு ராசியில் உள்ள பூராட மற்றும் உத்திரடா நட்சத்திரக்காரர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். இன்றைய தினத்தில் உள்ள கிரக நிலைகளை பார்க்கலாங்க. மேஷ ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார். இன்று சந்திரன் மகம் மற்றும் பூர நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார். இன்றைய தினத்தில் பார்க்கறச்ச முக்கியமான ஒரு கிரகம் கேது பகவான். அவர் கன்னியிலும், ராகு பகவான் மீனத்திலும், மகரத்தில் செவ்வாய் மற்றும் சுக்கிர பகவானும் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார்கள். கும்பத்தில் அதாவது யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா சூரியன், சனி மற்றும் புதன் பகவான் சஞ்சரித்து கொண்டிருக்கின்றார்கள். வாங்க ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் அவர் உச்சபலம் பெறுகின்றார். அதுவும் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தொழில்ஸ்தானத்தில். இது ஒரு பெரிய ஒரு பலம் என்றே சொல்லலாம். பிருகமங்கல யோகத்துடன் இருப்பதால் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு வியாபாரங்கள் முன்னேற்றங்களும் மற்றும் வியாபாரத்தில் லாபங்களும், உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை பளுக்கள் குறைதலும் மற்றும் பதவி உயர்வுகள் கிடைத்தலும், இவ்வாறான விஷயங்கள் எல்லாமே நடக்கப் போகுதுங்க. இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிர பகவான் செவ்வாயுடன் இணைந்து உள்ளதால் ஃபர்னிச்சர் கடையில் இருக்கவங்களுக்கு மற்றும் மர வியாபாரிகளுக்கெல்லாம் நல்ல ஒரு பலன்கள் கிட்டும். இன்றைய தினம் மிக சிறப்பாக அமையும். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் அவர் செவ்வாயுடன் இணைந்துள்ளார் மற்றும் தனஸ்தானத்தை அதிபதி புதன் பகவான் தொழில்ஸ்தானத்தில் இருக்காருங்க. மற்றும் சனி பகவான் மற்றும் சூரிய பகவானுடன் இணைந்துள்ளார். இதனால என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அப்படின்னு பார்க்கறச்ச பல விதங்களிலும் தங்களுக்கு மேன்மைகள் உண்டு. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதனுடைய நிலை பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு தொழிற்ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக ஏஜென்சிஸ், கமிஷன்ஸ் மற்றும் புரோக்கரேஜ் இந்த லைனில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு கமிஷன்ஸ் தொகைகள் கிடைக்கும். இன்று லைட் வெயிட் பொருட்கள் என்று சொல்லக்கூடிய பேப்பர்ஸ், மாவு பவுடர் ஐட்டம்ஸ் இதிலெல்லாம் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு காலகட்டம். இன்றைய தினத்தில் உடல்நலம் மிக சிறப்பாக அமையும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமையும். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் மிக அருமையாகவே வீற்றிருக்கின்றார். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அதாவது சந்திர பகவான் ஆட்சி பெறுகின்றார். இதன் காரணமாக பெண்களுக்கு உண்டான அதாவது தேவைகள் பூர்த்தி அடையும். வீட்டிற்கு தேவையான பொருட்களையும் நீங்கள் வாங்குவீர்கள். ஆடை ஆபரண சேர்க்கைகளும் நிகழும். உங்களுடைய எதிர்கால தேவைக்காக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு திட்டமும் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலருக்கு வேலை வாய்ப்பும் கிடைக்கும். ஒரு சிலருக்கு பகுதி நேர வேலை வாய்ப்புகளும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் அவர் ஆட்சி பெறுகின்றார். உங்கள் ராசியிலேயே ஆட்சி பெறுவது மிக விசேஷம். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து தனஸ்தானத்தை நோக்குவது மிக விசேஷம். சூரியன், புதன் மற்றும் சனி பகவான் 3 கிரகங்களும் உள்ளே இருக்கிறது ரொம்ப விசேஷமாக இருக்கிறதுனால நிச்சயமாக அந்த மைண்ட்ஸ் இந்த லைனில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை பார்க்கலாம். மற்றும் உங்களுடைய எதிர்கால தேவைகள் இன்று பூர்த்தி அடையக்கூடிய நிலை உண்டு. உங்களுடைய அதாவது களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் ஆட்சி பலம் பெறுவதால் இன்று திருமணமாகாத அன்பர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வரன் கிட்டும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு அதுவும் குறிப்பாக மார்க்கெட்டிங் ஃபீல்டில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் அதிகமான நன்மைகள் கிடைக்கும். உங்களுக்கு பிடித்த சில விஷயங்கள் எல்லாம் இன்று நிறைவேறக்கூடிய ஒரு நிலை உண்டு.
உங்களுடைய மேலதிகாரினுடைய செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். இன்றைய தினம் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான், அவர் கடத்தர ஸ்தானத்தில் சூரியன், சனி, புதன் 3 கிரகங்களுடன் இருக்கின்றார். மற்றும் அதாவது சூரிய பகவான் 2 கிரகங்களுடன் இருக்காரு. அதாவது 3 கிரக சேர்க்கை கடத்தர ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக பல விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் நிகழும். நட்புகள் உங்களுக்கு அதிகரிக்கும். மற்றும் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவானும் கேந்திர ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக தொழில் அதிபர்களுக்கும் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு வருவாய்கள் கிட்டும். இன்றைய தினத்தில் தாய் மாமன் உறவு நல்ல ஒரு பளிச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ரொம்ப அருமையாகவே உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு, அதாவது குறிப்பாக பெண்களுக்கு அப்படின்னு பார்க்கறச்ச மாதவிடாய் கோளாறுகள் வந்து போகும். இன்றைய தினத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்த சில காரியங்கள் இன்று நிகழக்கூடிய சூழல் உண்டு. இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். கன்னி ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் அதாவது புதன் பகவான் எங்கே இருக்கார் பார்த்தீங்கன்னா உபஜயஸ்தானத்தில் வீற்று கொண்டிருக்கின்றார். உடன் சனி மற்றும் சூரிய பகவானுடன் இணைந்துள்ளார். ஸோ இதன் காரணமாக தந்தையிடம் கொஞ்சம் வாக்குவாதங்கள் வந்து சேரும். கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரித்தும் சென்றீர்கள் என்றால் தேவையற்ற பிரச்சனைகளிலிருந்து குடும்பத்தில் குழப்பங்கள் நேராது. உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் வீற்றிருப்பது மிக விசேஷம். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கிரன் செவ்வாயுடன் இருப்பது மேலும் விசேஷமாக கருதப்படுகிறது. இதன் காரணமாக தங்களுக்கு, அதாவது இதுவரை தண்டிப்பான சில விஷயங்கள் எல்லாமே தங்களுக்கு சேரும். நீண்ட நாட்களாக முயற்சித்த சில காரியங்கள் இன்று பலிதமாகும். இன்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அதாவது சுகஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் தனஸ்தானத்தை பார்ப்பது மிக விசேஷம். படவரவுக்கு பஞ்சமில்லை. இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் மிக அருமையாக உள்ளார். உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த செவ்வாய் பகவான் உச்சம் பெறுகின்றார். இதன் காரணமாக பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். உங்களுடைய கடத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது செவ்வாய் பகவான், அவரும் மிக அருமையாகவே உள்ளார். உச்சபலம் பெறுவதால் நிச்சயமாக உங்களுக்கு வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த சமயத்தில் பயன்படுத்திக் கொள்வது நல்லது. அதாவது வீடு விற்பதற்கோ அல்லது வாங்குவதற்கோ இன்று ஏற்ற காலமாக உள்ளது. ஒரு சிலருக்கு பதிவு செய்வதற்கும் ஏற்ற காலமாக உள்ளது. இன்றைய தினம் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் மற்றும் உங்களுடைய கடத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் செவ்வாயுடன் இணைந்துள்ளார். மற்றும் சந்திரனுடைய நிலை அப்படின்லாம் பார்க்கறச்ச மிக அருமையாக உள்ளது. ஸோ இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறக்கூடிய நிலை உண்டு. இன்று சுப காரியங்கள் உங்களுக்கு பலிதமாகும். தேவையற்ற பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விலகிவிட வேண்டும். கூடுமானவரை மற்றவருடைய விஷயத்தை தலையிடாமல் இருப்பது நல்லது. இன்று அக்கம் பக்கத்து வீட்டுக்காரருடைய மதிப்பும் மரியாதையும் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் குரு பகவான் மிக அருமையாகவே வீற்றிருக்கின்றார். அது பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விசேஷம் சொல்லலாம். மற்றும் உங்களுடைய தொழில்ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவானும் மிக அருமையாக உள்ளார். இதன் காரணமாக பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு மேன்மைகள் உண்டு. திருமணமாகாதவர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். இன்று ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளலாம். இன்னும் ஒரு சிலருக்கு வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளலாம். இந்த பயணங்கள் தங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் லாபத்தையும் ஈடுத்தரும். ஒரு சிலருக்கு புதிய அறிமுகங்கள் கிடைக்கும். அவர்களால் உங்களுக்கு நன்மைகள் நிகழும். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள். மகர ராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் பார்க்கும்போது உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி பெறுகின்றார். மற்றும் இன்று சந்திரனுடைய நிலையும் மிக அருமையாகவே உள்ளார். இதன் காரணமாக பல்வேறு விதங்களிலும் தங்களுக்கு நன்மைகள் ஏற்றங்கள் உண்டு. ஒரு சிலர் புதிய தொழிலை துவங்கக்கூடிய ஒரு சூழல் உண்டு. குறிப்பாக உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்று புதிய காரியங்களை துவங்க வேண்டாம். மற்ற நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று அருமையான ஒரு காலகட்டமாக உள்ளது. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினத்தில் வெளியிடங்களுக்கு சென்று வருதல், விருந்து விழா என்று கலந்து கொள்ளுதல், இவ்வாறான பலவிதமான நன்மைகள் நிச்சயமாக நிகழும். இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள்.
கும்பராசி என்பவர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சி பலம் பெறுகின்றார். இன்றைய தினத்தில் சந்திரனுடைய நிலை எங்கே இருக்கிறது? மகம் மற்றும் புற நட்சத்திரத்தில் இருந்து ரொம்ப விசேஷம். இதன் காரணமாக என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும் பார்த்தீங்கன்னா, டெக்ஸ்டைல்ஸ் துணி வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல அமோகமான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம். துணி வியாபாரம் அது மாதிரி விஷயங்கள் மற்றும் வந்து பார்த்திங்கன்னா, வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை ஈட்டி தரும். இன்றைய தினத்தில் உங்களுடைய அதாவது கலத்திரஸ்தானாதிபதி இந்த கிரகங்களுடைய நிலை எப்படிலாம் இருக்குது அப்படின்றத வச்சும் பார்த்தீங்கன்னா, அரசு சம்மந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு அதாவது பாதகமாக இல்லாமல் சாதகமாக அமைவதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு. பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மிக சிறப்பாகவே உள்ளது. உங்களுடைய நிலை மிக சூப்பர்னு சொல்லலாம். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை ஈட்டி தரக்கூடிய ஒரு நிலை உண்டு. விருப்பப்பட்ட சில விஷயங்களை இன்று நிறைவேற்றிக் கொள்வீர்கள். அத்தியாவசிய தேவைகளை நீங்கள் பூர்த்தி செய்து கொள்வீர்கள். திருமணமாகாதவர்களுக்கு இன்று நல்ல வரன் கிட்டும். இன்றைய தினத்தில் அதாவது பல வருடங்களாக பிரிந்திருந்தவர்கள் பேசாதவர்களெல்லாம் இன்று பேசினால் தங்கள் நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நம்பிக்கையும் அதாவது ஒரு செல்வாக்கும் உண்டாகும். இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.